குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் வாதிராஜர்னு பேர். இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிராமல் இருக்க முடியாது. வியாசராஜருடைய சீடர் வாதிராஜர்னு பேர். வாதி அப்படின்னா வாதம்னு சொல்லலாம். வாதம்னா ஒருத்தரோட ஆர்கியூமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஏதானு வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஆன்மீகத்தில் அத்தனை வாதங்கள் செய்யக்கூடியவர் வாதிராஜர். அத்தனை இறைவன் அத்தனை ஆற்றலை கொடுத்து இவர் யாருமே ஜெயிக்க முடியாது, அதுபோல ஒரு தன்மை இருந்ததால் வாதிராஜர்னு சொல்லுவாங்க. 1480 பிறந்தார். 1600 சித்தியானார். எத்தனை வருஷம்? 120 வருஷம் வாழ்ந்தார். ராமானுஜர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 120 வருஷம் வாழ்ந்தார். இந்த 120 வருஷ வாழ்க்கையில 112 வருஷம் சந்நியாச வாழ்க்கை. யார்? வாதிராஜர். 8 வயசுல சந்நியாசம் எடுத்துட்டார். கர்நாடகால ஒரு கிராமம், இன்டீரியரா ஒரு கிராமம், கும்பாசி அப்படின்னு பேர் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ராமாச்சாரியார் கௌரிபாய் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். அப்ப சோதே மடம் அப்படின்னு ஒரு மடம் உண்டு. சோதேங்கிறது ஊர் பெயர். மத்வாச்சாரியார் இருக்கார் இல்லையா, மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியார் பக்தியை வளர்ப்பதற்காக உடுப்பி கிருஷ்ண பக்தி பலருக்கும் போகணுங்கிறதுக்காக உடுப்பிய பெரிய அளவு கொண்டு வந்தார். அதை தவிர 8 மடங்களை ஸ்தாபனம் பண்ணினார். எங்க? கர்நாடகாவில் அஷ்ட மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 மடங்கள்ல இந்த சோதே அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு மடமும் உண்டு. இந்த சோதே மடத்துல ஒரு காலத்துல இருந்தவர் தான் வாகீச தீர்த்தர், அதாவது பீடாதிபதியாக இருந்தவர். இந்த வாகீச தீர்த்தரால ஒரு தீட்சை கிடைக்க பெற்று 8 வயசுல சந்நியாசத்துக்கு போனவர் தான் வாதிராஜர். இப்போ புரியுதுங்களா? வாதிராஜர் எப்படி சந்நியாசத்துக்குள்ள வந்தார், எந்த மடாதிபதியோட அனுகிரகத்தோட இவருக்கு எல்லாமும் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சோதே அந்த இடத்துல இருக்கிற அந்த வடத்துல தான் இவருடைய பிருந்தாவனமும் இருக்கு. யாருடைய? வாதிராஜருடைய பிருந்தாவனம் இருக்கு. வாதிராஜர் நம்ம பார்த்துருக்கோம். வாதிராஜர் ஹயக்ரீவர் உபாசனை. இந்த ஹயக்ரீவருக்கு பிரசாதம் கொடுக்கிற போது ஒரு குதிரையை பின்னாடி காலை வச்சுக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாதிராஜருடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவருக்கு இறையருள் கிடைக்க பெற்று எத்தனை அற்புதமான நூல்கள் எழுதியிருக்கான்னு பார்த்தா சுமார் 30க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய பல நூல்கள் ரொம்ப எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த அளவுக்கு கொடுத்திருக்கார் வாதிராஜர். இந்த வாதிராஜருடைய குருநாதர் வியாசராஜர்னு பார்த்தோம். எந்த ஒரு காலத்திலையும் ஒரு குருநாதருடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும். குருநாதர் என்ன சொன்னாலும் உடனே செய்யணும். அதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது, என்னால முடியாது எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு வியாசராஜர் இங்க மடத்துக்கு வர்றார், வாதிராஜர் இடத்துக்கு வர்றார். அன்னைக்கு வாதிராஜர் இன்னும் பூஜையை முடிக்கல. ஆனா வியாசராஜர் பூஜையை முடிச்சுட்டார். அன்னைக்கு துவாதசி, முதல் ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு சாப்பிடணும். இந்த மடத்துக்கு வந்தோடனே சாப்பிட உட்கார்ற யாரு? வியாசராஜர். வியாசராஜர் சாப்பிட உட்காரும் போது வாதிராஜரையும் தனக்கு பக்கத்துல உட்கார சொல்ற. ஏன்னா வாதிராஜர் இப்ப சாப்பிடக்கூடாது, இன்னவருக்கு எல்லாம் முடியல, பூஜை கீஜெல்லாம் முடியல. ஆனா குருநாதர் கூப்பிட்டு உட்கார சொல்ற, நீயும் உட்கார், சாப்பிடலாம் அப்படிங்கிறார். அப்ப அவற்றை சொல்ல முடியாது. குருநாதர் என்ன சொன்னாரோ அப்படியே கேட்கணும். கிணத்துல குதின்னா குதிக்கணும், இங்கிருந்து ஓடுன்னா ஓடணும், தலைகீழா நில்லுன்னா நிற்கணும், என்ன சொல்றாரோ கேட்கணும். உடனே சாப்பிட்டு விடுறார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாதிராஜர் என்ன பண்றாரா, இங்க இருக்கிற தன்னோட சீடர்கள், தன்னுடைய மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இந்த மடத்துல இருக்காங்க இல்லையா,
அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, யாரும் என்ன பின் தொடராதீங்க, நான் கொஞ்சம் வெளியில் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்படுறேன். பல தொலைவு வந்த பிறகு ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு கற்பாறையில் உட்கார்ற. ஒரு வாழை இலையை எடுத்து முன்னாடி வைக்கிறார். தனக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை வைக்கிறார். இவர் சாப்பிட்டார் இல்லையா, சாப்பிடக்கூடாது, ஆனா குருநாதருடைய வாக்குக்கு இணங்க சாப்பிட்டுட்டார். அந்த சாப்பிட்ட உணவுகளை தனது யோக சக்தியால அப்படியே எடுக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப சாதம் அப்படின்னா சாதம் அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த இலையில எந்த இடத்துல சாதம் வச்சாங்களோ அந்த இடத்துல, ஒரு பாயசமா அப்படியே பாயசம் வந்து கொதிக்க கொதிக்க அந்த இடத்துல, ஏதான பச்சையான காய்கறி ஏதானு பரிமாறிந்தாங்கன்னா அந்த பச்சையான காய்கறியும் யோக சக்தியினால வெளியில் எடுக்கிறார். இந்த இலை முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன அவர் அங்க சாப்பிட்டாரோ அத்தனையும் வெளியில் எடுத்துட்டார் யோக சக்தியின் மூலமாக. இது வாந்தின்னு சொல்லக்கூடாது, எடுக்கிறார், அப்படியே எடுக்கிறார், அந்த உணவை எடுக்கிறார், எடுத்து வச்சு முடிக்கிறார், நீராடுகிறார், தனது பூஜையை முடிக்கிறார், மீண்டும் சாப்பிடுகிறார். பூஜை முடிச்சுட்டு சாப்பிடுறார். இந்த விஷயத்தை ஒரு சீடன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்? யாரும் என்னை பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனா ஒரு சீடன், நாராயண சர்மான்னு பேரு, அந்த சீடன் வந்து ஒரு ஆர்வத்துல இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பின்தொடர்ந்து வந்திருக்கான். இந்த வாதிராஜர் இந்த பாறையில அமரும் போது அங்க இருக்கிற ஒரு மரத்தின் உச்சியில போய் உட்கார்ந்துருக்கான் இந்த நாராயண சர்மா. இவர் செய்கிற இந்த காரியங்கள் அத்தனையும் கவனிச்சுட்டு இருக்கான். என்னடா அது, யோக சக்தியின் மூலமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார், ஸ்நானத்தை முடிக்கிறார், பூஜையை முடிக்கிறார், மீண்டும் சாப்பிட்டு முடிக்கிறார். அதையே என்னது அப்படின்னு குழம்புகிறான். எல்லாம் முடிச்சுட்டு வாதிராஜர் மடத்துக்கு திரும்புறார், நடக்கிறார். இந்த மரத்துக்கு மேல இருக்கல அவன் கீழே இறங்கி வரான். வந்து என்ன பண்றான், வாதிராஜரை பார்த்துட்டு, குருநாதா நீங்க பண்ணதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீங்க எல்லா காரியத்தை பண்ணும்போது நான் மரத்துக்கு மேல இருந்தேன் அப்படிங்கிற. யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு குருநாதர் உத்தரவு போட்டிருக்கார். ஆனா ஒரு சீடன் அதை கேட்கல. இது குரு துரோகம் தானே, ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய துரோகம். உடனே என்ன பண்றார், யாரு வாதிராஜர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். எப்ப எனது உத்தரவை நீ மீறி விட்டாயோ நீ ஒரு பூதமாக மாறுவாய் அப்படிங்கிற, பூதமாக மாறுவாய் அப்படிங்கிற. அடுத்த கணம் பூதமாக மாறுகிறான். அந்த பூதம் கேட்குமா, நாராயண சர்மா, குருநாதா என்ன காரணத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்திருக்க, நான் அறியாமல் செய்த தவறுதான், என்னை மன்னிச்சுடுங்க, எனக்கு இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை வேண்டாம். பூதம் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு. எத்தனையோ பேர் என்னை பார்த்து பயப்படுவார்கள். மனித குலத்திற்கு புறம்பாக நான் நடந்து கொள்ளும்படியாக ஆகும். ஒரு பூதம் என்ன பண்ணும், போற வரவனை அடிச்சு சாப்பிடும் இல்லையா, போற வரவனை அடிச்சு சாப்பிடும். அதுபோல எனது குணநலன்கள் அத்தனையும் மாறிவிடும். குருநாதா என்னை இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க எடுக்கணும், இந்த சாபத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். இந்த பூதம் அப்படிங்கிறது பாருங்க, நம்ம அத்தனை பேருக்கும் பூதம்னாலே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பூதம், பேயி, பிசாசு, காட்டேரி, நம்ம இந்த வார்த்தைகள் பலவிதமான வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்றோம். இந்த அளவுக்கு இவன் இறங்கி கேட்கிற போது வாதிராஜரும் கொஞ்சம் யோசிக்கிறார். சரி, ஏதான ஒரு பரிகாரத்தை இவனுக்கு சொல்லுவோம், பலகாலம் பூதமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பரிகாரத்தையும் நாராயண சர்மாவுக்கு சொல்கிறார் வாதிராஜர். ஆ கா மா வை, இந்த 4 எழுத்து, 4 ஒற்றை எழுத்து. ஆ சொல்றோம் இல்லையா, ஆ, அப்புறம் கா, காகம் சொல்றோம் இல்லையா, கா, மா, மாடு சொல்றோம் இல்லையா, அந்த மா, வை, இங்க வச்சுட்டு போங்க, வைங்கிறோம் இல்லையா, அந்த வை. இந்த 4 ஒற்றை எழுத்தை சொல்றேன். யார் சொல்றா, வாதிராஜர்.
யார்கிட்ட? நாராயண சர்மா கிட்ட. இந்த 4 ஒற்றை எழுத்துக்களையும் சொல்லிவிட்டு இதனுடைய பொருள் என்ன, இது எதை சொல்ல வருகிறது அப்படிங்கிற கேள்விய நீ வருகிற அன்பர்கள் கிட்ட கேட்கணும். ஒரு பூதம் எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும். அந்த காட்டுல உன்னை கடந்து போற அன்பர்கள் கிட்ட நீ கேட்கணும். எவரேனும் சரியான பதிலை சொன்னால் உனக்கு மூல வடிவம் கிடைச்சிடும், நீ பழையபடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சாப நிவர்த்தியை கொடுக்கிறார் வாதிராஜர். 4 ஒற்றை எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுக்கு போயாச்சு, வாதிராஜர் வந்துட்டார். என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த பூதம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூதம் காட்டுல பலரையும் அடிக்கிறது, சாப்பிடுறது, ரொம்ப அட்டகாசம் பண்றது. என்னத்தான் இருந்தாலும் இந்த பூதம் வாதிராஜர் கிட்ட ஒரு சீடனாக, ஒரு மாணவனாக இருந்தவன். வாதிராஜருக்கு தகவல் போறது, என்னடா அது இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறானே, இந்த அளவுக்கு பலருக்கும் தொல்லை கொடுக்கிறானேன்னு சொல்லிட்டு வாதிராஜரே ஒரு நாள் காட்டுக்கு வர்றாரு. இந்த பூதம் என்ன பண்றது? வாதிராஜர்க்கே தர்க்கம் பண்றது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லல அப்படின்னா உங்களை அடிச்சு ஒரு குகைக்குள்ள போட்டுருவேன். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு அடிச்சு சாப்பிடும், இல்ல குகைக்குள்ள போடும். வாதிராஜர்கிட்ட தர்க்கம் பண்றதான். வாதிராஜர் கேள்வி கேட்க சொல்ற. இந்த கேள்வி சொன்னதே வாதிராஜர் தானே. ஆ கா மா வை கேள்வி கேட்கிறது. வாதிராஜர் சொல்றார், விளக்கம் சொல்றார். ஆ என்பது ஆஷாட மாதம், ஆடி மாதம். கா என்பது கார்த்திகை மாதம். மா என்பது மாசி மாதம். வை என்பது வைகாசி மாதம். இது 4 மாசம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஒற்றை எழுத்து சொன்ன பார்த்தீங்களா, 4 தமிழ் மாசத்தை குறிக்கக்கூடியது. வாதிராஜர் சொல்றார், இந்த 4 மாதங்களும் இறை பக்திக்கு, இறைவனை வணங்குவதற்கு உகந்த மாதங்கள். இந்த மாதங்கள்ல யார் நீராடாமல் இருப்பாங்க, யாரு இறைபக்தி செலுத்தாம இருப்பாங்கன்னா, உன்னை போல பூதங்கள் தான் இறைபக்தி செலுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதத்துக்கு விமோச்சனம் கிடைக்கிறது. விமோச்சனம் கிடைக்கிறது. இதுதான் வாதிராஜர் சொன்னது. என்றாலும் அந்த பூதம் இருக்கு பார்த்தீங்களா, வாதிராஜர் மேல அத்தனை ஒரு பிரியம் இந்த பூதத்திற்கு. குருநாதர் அல்லவா அது சொல்றதா, அந்த பூதம் சொல்றதான், குருநாதா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் பூதமாகவே நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னுடைய உருவத்தை யாருமே பார்க்க முடியாது. இப்ப இதுவரைக்கும் உருவத்தை பார்க்கலாம், பூதத்தை பார்க்கலாம். இனிமே யாரும் என்ன நேருக்கு நேராக பார்க்க முடியாது. நான் அதுபோல இருந்து உங்களுக்கு நான் சேவை பண்றேன். நீங்க என்னென்ன உத்தரவுகளை எனக்கு கொடுக்கிறீங்களோ அந்த உத்தரவுகளை நான் நிறைவேற்றுகிறேன். அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும். குருநாதர் கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு அந்த பூதம் கேட்கிறது. வாதிராஜரும் சரின்னு சொல்றார். பாருங்க, இந்த பூதம் வாதிராஜர் கூடவே இருந்து வாதிராஜர் என்னவெல்லாம் உத்தரவிடுகிறாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுமா. நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பூதம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்டமான காரியம், இந்த கடைக்கு போயிட்டு ஒரு 4 மூட்டை அரிசி எடுத்துட்டு பூதம் எடுத்துட்டு வந்துடும். என்னென்ன கஷ்டமான காரியங்களோ எல்லாவற்றையும் அந்த பூதத்திடம் சொல்லலாம். அந்த பூதம் இன்னொன்னு என்ன பண்ணுமா, வாதிராஜர் பல்லக்கில் போறார் பாருங்க, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பல்லக்கில் போகிற போது இந்த பூதம் சொல்லுமா, பல்லக்கின் முன்பக்கம் நான் சுமந்து கொள்கிறேன், பின்பக்கம் மற்றவர்கள் சுமக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கோட முன்பக்கம் இந்த பூதம் சுமக்குமா. பூதம் தான் தெரியாதே, யாருக்கு ஒண்ணுக்கும் தெரியாதே. அந்த முன்பக்க பல்லக்கு போட்டு பார்த்தா ஆளே இல்லாம பல்லக்கு போயிட்டு இருக்குமா, பின்பக்கம் மட்டும் ஆள் இருப்பாங்க. அதை யோசிச்சு பாருங்களேன். அது போன்ற ஒரு நிலை இந்த பல்லக்கு அப்படியே போகுமா. வாதிராஜர் அந்த பூதத்துக்கு பல நல்ல வேலைகள்லாம் கொடுப்பார்.
இப்ப நம்ம கிட்ட ஒரு பூதம் கிடைச்சிருக்குங்கிறதுனால இதை வச்சு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண முடியும், மற்றவர்களை விரட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு வாதிராஜர் பயன்படுத்தல. பல நல்ல காரியங்களுக்கு அந்த பூதத்தை பயன்படுத்தி பல காரியங்களை வாதிராஜர் சாதித்து கொண்டார். அப்ப இந்த சோதை மடத்துல திருவிக்கிரமமூர்த்தி, அதாவது உலகளந்த பெருமாள்னு சொல்லுவோம். இந்த கீழே ஒரு அடி மேல ஒரு அடி, மூன்றாவது அடி எங்க வைக்கிறது, திருவிக்கிரமமூர்த்தின்னு பேரு. அந்த திருவிக்கிரமமூர்த்தி விக்கிரகம் அப்படிங்கிறது பத்ரிகாசிரமத்தில் இருந்தது. அந்த விக்கிரகத்தை பிரம்மதேவன் பூஜை பண்ணினது. அந்த விக்கிரகத்தை சோதய மடத்துல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற வாதிராஜர். அதற்கான அனுமதி கிடைச்சாச்சு. அந்த விக்கிரகத்தை அங்கிருந்து கொண்டு வரணும். அந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ல இருக்கிறது போல இருக்கும். ஒரு தேருக்கு 4 சக்கரங்கள். 4 சக்கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேரில் அருள் பாலிக்கக்கூடிய திருவிக்கிரமமூர்த்தி, அதை கொண்டு வரணும். இது மனுஷ சக்திக்கு உட்பட்டதா கிடையாது. ஒரு பூதத்தால தான் பண்ண முடியும். வாதிராஜர் பூதத்தை அனுப்புறார். பத்ரிகாசிரமம் போய் அந்த விக்கிரகத்தை கொண்டு வா, பத்திரமா கொண்டு வா, இந்த முகூர்த்தம் இந்த டயத்துல இங்க பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்குள்ள நீ வரணும் சொல்லி அனுப்புற. அந்த பூதம் போறது. அந்த பூதம் அந்த விக்கிரகத்தோடு வருகிற போது சில அரக்கர்கள் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இந்த பூதத்தோட அப்படி சண்டை போடுகிற போது அந்த தேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேர்ல தானே இருக்கார் திருவிக்கிரமமூர்த்தி. அந்த தேரோட ஒரு சக்கரத்தை எடுத்து அதை வீசி அசுரப்படைகளை துவம்சம் பண்றது அந்த பூதம். அதன் பிறகு கொண்டு வந்து அந்த விக்கிரகமானது உரிய நேரத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஒரு சக்கரத்தை எடுத்து போருக்கு பயன்படுத்திய காரணத்தினால இன்றைக்கு சோதய மடத்துல நீங்க தரிசனம் பண்ணக்கூடிய திருவிக்கிரமமூர்த்தி அப்படிங்கிற அந்த விக்கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய தேரை பார்த்தீங்கன்னா 3 சக்கரம் தான் இருக்கும். ஒரு சக்கரம் அங்க போருக்கு பயன்பட்டாச்சு, ஒரு சக்கரம் கழட்டியாச்சு. இது இங்க இருக்கு. இங்க இந்த பூதராஜான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பூதராஜா, இந்த பூதத்தை பூதராஜான்னு சொல்லுவோம். பூதம்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ பூதமா அப்படிங்கிறோம். இந்த பூதம் நல்ல பூதம், பூதராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூதராஜாவுக்கு இங்க ஒரு சந்நிதி இருக்கு. இங்க சோதய மடத்துல ஒரு சந்நிதி இருக்கு. இங்க வருகின்ற அன்பர்கள் இந்த பூதராஜனையும் தரிசிக்கிறார்கள். இங்க சொன்ன பாத்தீங்களா, இவர்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் எல்லாமும் நிறைவேறிவிடும். அந்த பூதராஜனுக்கு முக்கியமான பிரார்த்தனை என்ன அப்படின்னா, தேங்காய் கொண்டு வந்து இந்த இடத்துல உருட்டி விடுவாங்களாம். அப்படி தேங்காயை உருட்டி விட்டு இந்த பூதராஜன் கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலுமே அத்தனையும் நிறைவேறி விடுமா. அதுபோல இந்த சோதய மடத்துல இந்த கோவில் கட்டப்படுகிற போது நிறைய சோதனைகள் வாதிராஜருக்கு வந்தது. வாதிராஜரே எப்படின்னா, அவருக்கு எல்லாமே சாத்தியம். ஆயக்கலைகள் 64 நம்ம சொல்றோம் இல்லையா, அவரால் எல்லாமே பண்ண முடியும். எல்லாவற்றையும் நினைச்ச மாத்திரத்துல உட்கார்ந்த இடத்துல எல்லாவற்றையும் முடிக்க முடியும். ஒரு பெரிய தூண், ஒரு கல் தூண் ஒண்ணு மேலேந்து விழுவது போல காணப்பட்டதான். இந்த கல் விழப்போறது இந்த கொத்தனாருக்கு தெரியறதான். இந்த கோவில் கட்டப்படுகிற போது அந்த கொத்தனார் என்ன பண்றாராம், இந்த கல் தூண் விழப்போகிறது அப்படிங்கிறது அவருக்கு உள்ளுணர்வு சொல்லி வாதிராஜரை பிரார்த்தனை பண்றார், வாதிராஜரை வேண்டுகிறார். அடுத்த கணம் அந்த கல் தூண் இருக்கு பாத்தீங்களா, விழறதான் அந்தரத்துல அப்படியே நிக்கிறதா. அந்தரத்துல அப்படியே நிக்கிறதா. என்ன காரணம், வாதிராஜரது இறை பக்தி தபஸ் பலனது அப்படியே நிக்கிறதா. வாதிராஜர் அப்புறம் என்ன பண்றாரா, அந்த கல் தூணை அகற்றி அது எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த கல் தூணை அங்கிருந்து அகற்றி வைக்கிறார் வாதிராஜர். இந்த கோவில் கட்டப்படுகிற போது எந்தெந்த அளவுக்கு வாதிராஜர் முன்னின்று பலவற்றையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வாதிராஜர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு புரியும். இந்த அளவுக்கு வாதிராஜர் பண்ணியிருக்காரு.
இந்த அளவுக்கு இறைவனுடைய அருளாற்றல் அவருக்கு கிடைச்சு இத்தனை சாதனைகளை பண்ணிருக்காரு. இவருடைய கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறார் கடைசி காலத்துல, உடல் உபாதைகள். ஆனா பாருங்க, அந்த உடல் உபாதை இருக்கிற காலத்திலையும் இவர் நினைச்சிருந்தா அந்த உபாதைகளே தன்னிடம் இல்லாமல் செய்திருக்க முடியும், அகற்றி இருக்க முடியும். அந்த அளவுக்கு இவரிடம் சக்தி காணப்பட்டாலுமே அதெல்லாம் செய்யவே இல்லையா. ஒரு பூதமே வச்சிருந்தார்னு பார்க்கிறோம் இல்லையா. ஒரு பூதம் இருக்கும்போது எனக்கு நோய் நொடி கூடாது, இந்த நோய் நொடி என்னிடமிருந்து போகணும்னா பூதம் எடுத்துட்டு போயிட போறது. ஆனா எந்த ஒரு காலத்திலும் ஏதான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் வாதிராஜர் பண்ணவே இல்லையா. கடைசி காலத்துல தான் பட வேண்டிய கஷ்டங்களையும் பட்டார். எத்தனை வயசு? 120 வயசு வாழ்ந்தார். இந்த வாதிராஜருடைய யாத்திரைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 தரம் நடந்து கடந்திருக்கார். இந்திய தேசத்துல இவர் பல இடங்களுக்கு போயிருக்கார். அதுல டெல்லிக்கு ஒரு முறை போறார். டெல்லிங்கிறது இன்னைக்கு நமது தலைநகரம் அப்படிங்கிறோம். அந்த டெல்லி பகுதியே அந்த காலத்துல ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள், அவங்க தான் ஆட்சி பண்றாங்க. நம்ம எத்தனையோ கதைகள் பார்த்திருக்கோம். ராமானுஜரை பற்றி பார்க்கிற போது மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த உற்சவர் விக்கிரகம் டெல்லியில இஸ்லாமிய மன்னரிடம் காணப்படுகிறது. அவரது மகள் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு டெல்லிக்கு நடந்து போய், யாரு? ராமானுஜர் நடந்து போய் அந்த விக்கிரகத்தை மீட்டு கொண்டு வருகிறார்னு ராமானுஜர் சம்பவத்தில் நம்ம பார்த்திருக்கோம். அதே போல பலரும் அந்த காலத்துல டெல்லிக்கு போயிருக்காங்க. வாதிராஜரும் டெல்லிக்கு போயிருக்கார். அந்த இஸ்லாமிய ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. தான் ஒரு பூஜை பண்ணணும், ஒரு வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில தான் பண்ண போறேன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த பகுதியை பார்க்கறாங்க. எந்த இடத்துல வாதிராஜர் பூஜை பண்ணேன்னு சொல்றாரோ அந்த இடத்துல இஸ்லாமிய ராஜா ஒருத்தனுடைய மகனுடைய சமாதி. அவருடைய மகன் அகாலமாக மரணம் அடைந்து விட்டான். இந்த மகனுடைய சமாதி எங்க இருக்கு? ராஜா ஆட்சி பண்றான். யாரு? அந்த சமாதியில இருக்கிற இளவரசருடைய தந்தையார் தான் ஆட்சி பண்றார். இப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க வாதிராஜர் கிட்ட, சுவாமி இந்த இடத்துல நீங்க பூஜை பண்ண முடியாது, வழிபாடு நடத்த முடியாது. இந்த இடத்துல இருக்கிறது ஒரு சமாதி. தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜாவோட மகன் இங்கே சமாதியில் உறைந்து கொண்டிருக்கிறான். இங்க நீங்க பண்ண முடியாது, வேறதான இடத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே வாதிராஜர் சொல்றாரா, இல்ல இல்ல இங்கதான் பண்ணணும், இந்த இடத்துல தான் பூஜை பண்ணணும். இந்த இடத்துல சமாதி இருக்குன்னு யார் சொன்னா? இந்த இடத்துல சமாதின்னு யார் சொன்னா அப்படிங்கிற. இல்ல சுவாமி, இந்த இடத்துல சமாதி தான் இருக்கு, இந்த ராஜாவுடைய மகன் தான் இங்க சமாதி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனது யோக சக்தியினால, பாருங்க யோக சக்தியினால என்ன தெரியுமா பண்றாராம், அந்த இடத்துல சமாதிக்குள்ள இருக்கக்கூடிய இளவரசனை உயிர்ப்பிக்கிறார், உயிர் கொடுக்கிறார். அவன் சாதாரணமா எழுந்து வரான். இறந்து போனதாக சொல்லப்படுகிற இளவரசன் எழுந்து வருகிறான். அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பார்த்தவுடனே ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த பகுதி ராஜாவும் வரான். யாரு? இளவரசனோட அப்பா. இறந்து போன தனது மகன் கண்களுக்கு எதிரே நடந்து வருகிறான்னு பார்த்தவுடனே தனது மகனை ஆறத் தழுவிக் கொள்கிறான். வாதிராஜரை பார்க்கிறான், வாழ்த்துகிறான். இதெல்லாம் என்ன சாதாரண காரியமா? இறந்து போன ஒருத்தரை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது. ராமநாமம் சொல்லி தியாகராஜர் திருப்பதிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு இறந்த ஒருத்தரை உயிர்ப்பிக்கிறார். இது போல நிறைய சம்பவங்கள் நமது மகான்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். இங்க வாதிராஜர் அந்த இஸ்லாமிய ராஜாவோட மகனை உயிர்ப்பிக்கிறார். கல்லறைக்குள்ள இருக்கிறவனை வெளியில கொண்டு வருகிறார். அதை பார்த்த உடனே ராஜா வாதிராஜரை பாராட்டி, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்,
இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவரை பாராட்டிட்டு அவருக்கு என்ன கொடுக்கறான்னா தங்கத்தை நிறைய கொடுக்கறான். அவருக்கு பரிசாக பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறார். இப்ப வாதிராஜர் பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்தா இந்த பையனை உயிர்ப்பிச்சார்? அவங்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. எந்த ஒரு மகானும் பணத்துக்கு ஆசைப்பட்டார், பணத்தை சேர்த்தார், தங்கத்தை சேர்த்தார் அப்படின்னு பாருங்க எங்கேயுமே இருக்காது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை என்ன சொல்லுவாங்க, இது என்னது இல்ல, பலரும் கொண்டு வந்து கொடுத்தது, உங்களுக்கு வேணுமா எடுத்துட்டு போங்க, யார்கிட்டையும் சொல்லுவாங்க. வாதிராஜர் என்ன பண்றாராம், அந்த தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கொடுக்க முடியாது. ஒரு ராஜா பரிசா கொடுக்கிறார், இல்ல எனக்கு வேண்டான்னு கொடுக்க முடியாது. அந்த தங்கம் அத்தனையும் கொண்டு வந்து கங்கை ஆற்றில் வீசுகிறாராம். கங்கையில வீசுறார் அத்தனை தங்கத்தையும். இது வாதிராஜர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இது போல பல சம்பவங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அற்புதமான மகன் வாதிராஜர். கர்நாடகத்துல சோதே அப்படிங்கிற இடத்துல மூல பிருந்தாவனத்துல இன்றைக்கும் பிருந்தாவனஸ்தராக நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் வாதிராஜர். இவரது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பூதராஜரை நாம் அவசியம் தரிசிக்க வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய திருவிக்கிரமூர்த்தி விக்கிரகத்தையும் நாம் தரிசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல வாதிராஜர் அனைவருக்கும் தனது இன்னருளை வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.